மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்போ கடந்த ஒரு 3 மாதங்களாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு என்ன ரீசன்னே தெரியாம சருமத்தில் ஒரு அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதுவும் இந்த கோடை காலம் ஸ்டார்ட் ஆச்சு மார்ச்ல இருந்தே பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்ற விஷயம், எனக்கு என்ன ரீசன்னே தெரியலைங்க, திடீர்னு ஒரு அரிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு ஸ்கின்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன உணவு சாப்பிட்டா அப்படி வருதா? சிலர் கரெக்டா சொல்லிடுவாங்க, மேம் இந்த சிக்கன் சாப்பிட்டா அரிப்பு ஏற்படுது, தோல்ல ஒரு தடிப்பு தடிப்பா வருது அப்படின்னு. இன்னும் ஒரு சிலருக்கு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தலை முழுவதும் தடிப்பு தடிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். காது மடல் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே தடிப்பான மாதிரியோ, உதடுகள் வீங்கின மாதிரி, கண் இமை வீங்கின மாதிரி இருக்கும். இது அர்டிகேரியால ஒரு டைப் தான். நம்ம பாடியில இந்த இம்னோகுளோபின் வேரியேஷன் இருக்கும்போது உடல்ல இந்த மாதிரி அரிப்புகள், தடிப்புகள், காரணமே இல்லாத ஒரு மாதிரி குத்தல் மாதிரியான ஒரு உணர்வு, இரவு நேரத்தில் அதிகமான ஒரு அரிப்பு ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும். இந்த கண்டிஷன் பார்த்தோம்னா முக்கியமாக ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு டஸ்ட் நம்ம மேல படுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தோல்ல அரிப்பு ஏற்பட்டுரும். இல்லைங்க, ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல நான் இருக்கிறேன், கொஞ்சம் அழுதேன் அப்படின்னாவோ, இல்ல டிப்ரெஷன்ல இருக்கேன், இரவு சரியா தூங்கல அப்படின்னாவோ நமக்கு தோலில் அரிப்பானது ஏற்படுது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்க்கணும்னா இன்னும் நிறைய பேருக்கு குடல் பகுதியில கழிவுகள் இருக்கும் போது தோல் சார்ந்த பிரச்சனைகள் வருது, இந்த அரிப்பு பிரச்சனை வருது. குடல் பகுதியில கழிவுகள் நிறைய இருந்ததுன்னா அரிப்பு பிரச்சனை ஏற்படுது. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலோ இல்ல அதிகமான சுகர் பிரச்சனை இருந்தாலோ நமக்கு இது ஏற்படுது. சரி, இந்த மாதிரி குடல் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம்? முதல்ல நமக்கு பிளட்ல டாக்ஸின்ஸ் இருக்கா, முக்கியமா பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த இம்னோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பீங்க. அதனுடைய பார்த்தோம்னா ESR டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்போம். இது ரெண்டுமே என்னன்னா, ஒண்ணு நமக்கு அதிகமா கோல்டு இன்ஃபெக்ஷனோ இல்ல லங் இன்ஃபெக்ஷன் இருக்கா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் நிமோனியா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா அவர்களுக்கு சருமத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். தடிப்பு ஏற்படுறது, காரணமே இல்லாமல் அரிப்பு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இம்னோகுளோபின் வேரியேஷன் இருந்தாலும் நமக்கு IgG அப்படின்னு சொல்லுவாங்க, IgE, IgA இந்த மாதிரி கண்டிஷன் அதிகமாக இருக்கும் பொழுது சருமத்தில் நமக்கு இந்த தடிப்பு பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது சின்ன சின்னதா ஒரு புள்ளி புள்ளியா அப்படியே உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். இதுவே ஒரு சிலருக்கு வயதான நபர்கள் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நார்மலா இருக்கக்கூடிய ஸ்கின்லயே வெண்மை நிறத்துல புள்ளிகள் இருக்கிறது நமக்கு தெரியும். அங்கங்க வெண்மை நிற திட்டுக்கள் நம்ம பார்க்க முடியுது. இந்த திட்டுக்கள் என்னன்னு நினைச்சுப்பாங்கன்னா, இல்ல இது வெண்புள்ளி மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. முக்கியமா இது எந்த இடத்துல இருக்கும்னா ஃபோர் ஆர்ம்ஸ்ல, ஸோ முழங்கை முழங்கால் பகுதியில, கால் பகுதியில பார்த்தோம்னா நீ ஜாயிண்ட்க்கு கீழே வெண்மை நிறத்துல சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கின் ஷைனிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்து அரிப்புகள் ஏற்படலாம். இல்ல நமக்கு சின்ன சின்ன கருமை நிற புள்ளிகள் இருந்து அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, கால்ல நிறைய பேருக்கு இந்த இடத்துல அரிப்புகள் இருக்கு. ஆங்கிள் ஜாயிண்ட்ல, குதிகால் பாதங்கள்ல இந்த இடத்துல கருமை நிறத்துல இது எக்ஸிமா அப்படின்னு சொல்ற கண்டிஷன். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல பாதிப்புகளை ஏற்படுத்துது, சருமத்தில் பாதிப்புகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். இது ஆரம்பத்திலேயே நம்ம கண்டிப்பா சரி செய்யலாம். சரி, சருமம் சார்ந்த பிரச்சனை இருந்தா மருந்துகள் அடுத்தது. உணவு முறையில நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், நிறைய பேர் சொல்றது என்னன்னா டயட் ஃபாலோ பண்றதே கிடையாது. மெடிசன் சாப்பிட்டுட்டே வரும்போது மேம் எனக்கு இன்னும் கியூர் ஆகல, இந்த மாதிரி இருக்கு, அரிப்பு இருக்கு அப்படின்னா கரெக்டா தெரிஞ்சிடும் டயட்ல ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ உணவு முறையில எதெல்லாம் நமக்கு இந்த நோய் நிலைக்கு நமக்கு செட் ஆகாதோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு சிலருக்கு இருக்கிற கருத்து என்னன்னா, சித்தா மெடிசனாலே பத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிப்பாங்க. இல்ல பத்தியம்லாம் இருக்கணும், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு. ஆனா பத்தியம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நோய்க்கு ஆகாத உணவுகளையோ செயல்களையோ நம்ம எடுத்துக்காம இருக்கிறது தான். இப்போ இது 2 வகையா சொல்லலாம். ஒண்ணு நோய்க்கான பத்தியம், அடுத்தது மருந்திற்கான பத்தியம் அப்படின்னு சொல்லலாம்.
நோய்க்கான பத்தியம் சொல்றது நமக்கே தெரியும். எந்த வகையான நோய் நீங்க எந்த வகை மருத்துவ முறையை மேற்கொண்டாலும் அதற்குமே சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லதான் செய்வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சுகர் இருக்கா, நீங்க வந்து ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க, ஸோ வாக்கிங் போங்க, நைட்ல நல்லா தூங்குங்க, ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. இது அந்த நோய்க்கான பத்தியம். அதே மாதிரிதான் சித்த மருத்துவத்திலயும் இருக்கு. சோ அதனால நமக்கு சருமத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதற்கேற்ற டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ அதிகமான புளிப்பு அப்படின்னு சொல்லும் போது புளி, அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதை வந்து தவிர்க்கணும். எலுமிச்சை வந்து சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு சாப்பிட்றது, சாத்துக்குடி சாப்பிட்றது, புளிப்பான உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஸோ இது எல்லாமே சாப்பிடும். அதாவது ஊறுகாய் சாப்பிட்றோம், அதிகமா வினிகர் சேர்த்த பொருட்களை சாப்பிட்றோம். சிலருக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போதும், பால் இல்ல பன்னீர் சாப்பிட்றாங்க, சீஸ், இதெல்லாம் சாப்பிடும் போதும் என்னன்னா உடல்ல இந்த பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ இது எல்லாமே நம்ம தவிர்க்கும் போதுதான் சருமத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவா வருது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா சின்ன சின்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னன்னா இதுல ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லும் போது ஸ்கின்ல எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல கடுகு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். கடுகு எண்ணெய் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம உடலுக்கு வாத நோயில இருந்து சரும நோய்கள்ல இருந்து எல்லாத்தையுமே, முடி உதிர்தல் பிரச்சனை, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு நமக்கு கடுகு எண்ணெய் பயன்படுது. இப்ப கடுகு எண்ணெயோட கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் கடுகு எண்ணெய் எடுத்தோமா, அதுல கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் குப்பைமேனி பொடியும் போட்டு நல்லா குழைச்சி எங்கெல்லாம் நமக்கு அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல இந்த எண்ணெயை தலையில நல்லா மசாஜ் பண்ணிட்டு வாரம் ஒரு முறை இதை வந்து தலையில தேய்ச்சிட்டு குளிச்சுக்கிட்டே வரும்போது சருமத்தில் அதிகமான அரிப்பு இருக்கிறது சரியாக ஆரம்பிக்கும். இதுலயே சித்த மருத்துவத்தில் நம்ம இன்டர்னலா எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். இப்போ சரும பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா எக்ஸ்டர்னலா மெடிசன் போட்டாலும் உள்ளுக்கு நம்ம மருந்து சாப்பிடும் போதுதான் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இதுல மகா சுதர்சன சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இது பொதுவாக உடல் வலி, காய்ச்சல், லங் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்ம பயன்படுத்தக்கூடியது. இந்த சூரணத்தோட சில மூலிகைகளை சேர்த்து நம்ம ஒரு மருந்தாக எடுத்துக்கணும். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகா சுதர்சன சூரணம் இருக்கு இல்லைங்களா, இதனோட பரங்கிப்பட்டை ஒரு 50 கிராம் அளவுக்கு, பரங்கிப்பட்டை பொடி மட்டும் 50 கிராம், கீழாநெல்லி பொடி 50 கிராம், வசம்பு பொடி 50 கிராம், கிராம்பு 50 கிராம், ஏலக்காய் பொடி 50 கிராம், இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து இதனோட 100 கிராம் மகா சுதர்சன சூர்ணமும் கலந்துடணும். ஸோ இப்படி இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது, இதை காலை இரவு 2 வேளையும் வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வரும்போது எவ்வளவு நாட்பட்ட சரும நோய்களாக இருந்தாலும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது கல்லீரல் சுத்தமாகுது, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் அசதி இருக்கு, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது நமக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமா உணவு முறைகளும் நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்து முறைகளை ஃபாலோ பண்ணும்போது சரும பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.